சிந்து பைரவி பிரமோ சிந்து வந்து அந்த இலையில சாப்பிட்டதெல்லாம் நினைச்ச சிவா வந்து ரொம்ப கோமா ரூமுக்கு போயிருக்காங்க. இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவ வேணும்னு பண்றாளா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்ட்டு சிவா ரொம்பவே டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி சாப்பிட்றத பார்த்து அன்னபூரணிக்கு சந்தோஷமா இருக்கு. சிவா மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கியா, எனக்கு டாக்டரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அத்தன்றாங்க. அவங்க தான் உலகம், அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சிவா பார்த்தீங்கன்னா வராங்க. அம்மா இப்பயாச்சும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்றாங்க. என்ன சிவா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அன்னபூரணி கேட்குறாங்க. சிவா தான் உலகம் எல்லான்றால அவ கட்டாயப்படுத்தின தாலி கட்டினா அப்போ ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லணுன்றாங்க. இதை நீங்கள் வச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. ஃப்ராடு பண்ணி கல்யாணத்தை பண்ணது அவ தான். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அவள் அந்த அளவுக்கு நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா இப்போ வரைக்குமே எனக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு அவள் சொல்கிற விஷயங்களை மட்டும் நம்பாதீங்க. அவள் ஒன்றா நம்பர் கிரிமினல் உங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கா. அவள் தான் பிளான் பண்ணி வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கின்னு தாலி கட்டிட்டேன்னு சொல்கிறா. நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணல. அவள் சொன்னதை யோசிச்சு பாருங்கன்னு அன்னபூரணி கிட்ட சிவா சொல்லிட்டு போய்ட்றாங்க. அப்போ எனக்கு டாக்டரை ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் உயிர் அப்படின்னு சொன்ன விஷயங்களை நினச்சி ஒரு வேளை சிவா சொல்கிற மாதிரி இருக்குமோ, சிந்து தான் போய் சொல்லிட்டாலும் நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து அன்னபூரணி டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல அன்னபூரணி சிந்துவை சந்தேகப்பட்டு சிந்துவுக்கு சரியான தண்டனையை கொடுப்பாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.